எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பட்ட மக்களே. அந்த பாட்டோடு காக்கும் கரங்கள் மாத்தியோசி குழுமத்தின் சார்பாக சீர்படுத்துகிறது சீரழிக்கிறதா இதுல சீர்படுத்துகிறது என்ன பேச வந்திருக்கேன். முதல் பாடலே வந்து தேசப்பட்டிருப்பா அதுல ஒன்று எங்கள் ஜாதியே. அடுத்த பாடல் பாருங்க, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயகும் தன்னல மட்டிட சொல்லுது ஜெயகும் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. ஏன் இந்த பாட்டை கேட்ட உடனே உங்களுக்கு நரம்பு துடிக்கலையா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு சீரழிக்கன்னு? அடுத்து என்ன சொல்றீங்க? பாசத்தை பத்தி சொல்லலையா? மானூத்து மந்தையில மான்குட்டி பெத்த மயிலே யாரு கொண்டு வரா? தாய்மாமச்சி கொண்டு வாராண்டி. இந்த பாட்டை வச்சுதாங்க நாகலாபுரத்துல வெள்ளிக்கிழமை நீங்க செய்தி பார்த்திருந்தா தெரியும். எதுல தாய்மாமே பெரிய டக்கர்ல வச்சு 360 தாம்பாளத்துல கொண்டு போயிருக்கான். அதுக்கு காரணம் என்ன? இந்த பாடல் வரிகளோட. அடுத்து பாசம் ஒரு படத்துல தங்கை பாசம், யாருக்காவது பாட்டை கேட்டுட்டீங்களா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் அது ஒரு வரி போடுறாரு பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. ஏன் இந்த பாட்டு எல்லாம் பாக்கிறதுக்காண்டி இல்லையா? எப்படி பாட்டு சீரழிக்கும்? அடுத்து பாருங்க தன்னம்பிக்கை பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சரதாம் போட தலைவிதி என்பது பெரும் கூச்சல். அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதே அதுல ஒரு வரி போட்டிருப்பாரு பாருங்க, பட்டு இதெல்லாம் பாட்டு கேட்கறாங்க. ஓர் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். இப்படி பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினாலே பொன்னான உலகம் எல்லாம் தூங்குதப்பா. இந்த வரி எதுக்கு போட்டா தெரியுமா? பட்டுக்கோட்டை கண்ணராஜன் தூங்கிட்டார பாட்டு எழுதாம, அதுக்காண்டி பட்டுக்கோட்டை போட்ட வரி அத்தா வரியாளுக்கு. இப்ப இந்த புது பாடல்கள் ரொம்ப அசிங்கமா வார்த்தை தெரிஞ்சுங்களே, பத்தி குச்சி வத்திக்காதரா. அதுல ஒரு வரி வரும் பாருங்க, எப்படிப்பட்ட வரி? முயற்சி செய்தால் சமயத்துல முதுவு தாங்கும் இமயத்தையே ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல ஆகுமடா. ஏன் இது தன்னம்பிக்கை வரி இல்லையா? உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஏன் அந்த வரி இல்லையா? அடுத்து உன்னை அறிந்தால் அதுல ஒரு வரி போட்டிருப்பாங்க பாருங்க, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஏன் இதே மாதிரி தன்னம்பிக்கை வரி இல்லையா? அடுத்து காதல்னா சும்மா வாங்க, கல்லெல்லாம் மாணிக்க அதுல ஒரு வரி சொல்லுவாரு பாருங்க, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். யாரு? காதலிக்கும் பெண்ணை வந்து திருவாசகரை ஒப்பிட்டு அவ சொல்ற கனி வந்து முக்கனியை விட இனிப்பா இருக்குங்காரு. அடுத்து அந்த பாரப்பா பழனியப்பா அதுல ஒரு வரி பாருங்க, யாரு பெண்ணை பத்தி உயர்வா சொல்றாரு, பட்டணத்து காதலப்பா பாதியில மறையுமப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா ஏட்டினிலே எழுதலப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா வீர நாட்டுக்கு ராணியப்பா வீட்டுக்கு இவ மனைவியப்பா. பாருங்க என்ன சொல்ல வராங்க, நீ நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தாலும் வீட்டுக்கு மனைவி தான் சொல்ல வராங்க. அடுத்து ஐயா சொன்னாங்க, ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரடி அப்பன். அதுக்கு வரி என்ன தெரியுமா ஐயா? பழனிச்சம் ஐயா, ஊதா கலர் ரிப்பன் வந்து எப்படி வந்து தலைஞ்ச கலைய வந்து ஒழுக்கமா கட்டுதோ அதே மாதிரி அவங்க அப்பா வளர்த்திருக்காரா. அதை வந்து உரிமையோட மாமனார் சொல்றாரு, நீங்க மாமனார் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே கொடுத்து வைக்கணும். அடுத்து காதலிக்கும் பெண்ணை வந்து தமிழகமா உருவெடுக்காரு. பாட்டை கேளுங்க, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமையில் புரிந்த சேரின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலி கொடியை உன் மென்மையில் கண்டேனே. எங்க அடுத்த வரிய கேட்கணுங்க, எப்படிங்க சீரழிக்கும்? என்ன போடுற பாருங்க, இந்த மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழக
பாசத்துக்கு இல்லையா, தாய் பாசத்துக்கு சொல்றாங்க பாருங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. சரி, அது பழைய பாட்டு. புது பாட்டுலயும் வந்து சீர்படுத்துறதுக்கு பாட்டு இருக்கு. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. அடுத்த வரி போடுறாரு பாருங்க. தாயவளும் சாமிக்கு மேலதான். அப்ப தாய சாமியை விட உயர்வா என்னன்னு பாட்டு சொல்லுது. சரி, கொடை. கொடை எப்படி கொடுக்கணும் அதுக்கும் பாட்டு இருக்குங்க. கர்ணன் படத்துல மலை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திவனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். பாருங்க, கொடை எப்படி கொடுக்கணுமா, நான் டெய்லி கொடை கொடுக்கணுங்க. அடுத்து பக்தி பாடல். பக்தி பாடல் இல்லையா இருக்குங்க. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. இப்ப கோயிலுக்கு போறாங்க, எப்படி போறாங்க, பகட்டா பெரிய பணக்கார துறையில போறாங்க. அதுக்கு வரி போட்டிருக்காரு பாருங்க அதே பாட்டுல. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே. சரி, தத்துவம் சொல்லலையா, தத்துவம் சொல்லியிருக்காருங்க. மனுஷன் துட்ட கொள்ள கொள்ளையா அடிச்சு லஞ்சம் வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு ஒரு பாட்டு போடுறாரு. என்ன பாட்டு போடுறாரு, இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். என்ன தத்துவ பாட்டு பார்த்தீங்களா. நம்ம சுமந்து போறோம்னு இறந்து போறோம், அதை மறந்துட்டான். ஏயா பாடுபட்டு தேடி பதைத்து புதைத்து விட்டு கேடு கெட்ட மனிதர்களே கேளுங்களுங்க நிலையாம தத்துவத்தை. அடுத்து ஒரு முக்கியமான பாட்டு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. அல்ல கடை எல்லா வரையும் பொன் வரியும் கடைசி ஒரு வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அந்த வரி தாங்க வாலியும் சரி கேஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காங்க. இந்த வரிதான் எங்களை மாத்துச்சுன்னு. இதை விட என்ன வேணும், கடைசியா முடிச்சிருந்தோமா, ஒன்னே ஒண்ணு, ஒற்றுமை. ஒற்றுமையில ஒரு பாட்டு இருக்குமா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் மலரும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். அடுத்து ஒரு வரி போடுங்க பாருங்க. மதத்தில் ஏறிவிட்டான். அப்ப மதம் ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பார்க்கணுங்க. அடுத்து ஒரு பாட்டோட முடிச்சுக்கிறேன். உன் மதமா எம் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏத்தலும் என்னடா, அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏத்தலும் என்னடா, கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி ஒன்று கேளடா, அந்த ஆண்டவனா கிறிஸ்துவனா முஸ்லீமா இந்துவா. எப்படி உம்மதமா எம்மதமா யாருங்க நல்ல மதம் சொல்றாங்க. அடுத்து ஒன்னே பாருங்க, ஏஞ்சலின் அம்மா என்ன சொல்லுச்சு, வைரம் படத்துல எங்க எல்லா படத்துல 10 பாட்டு இருக்கும், ஒரு பாட்டு தான் அப்படிப்பட்ட பாட்டு இருக்கு. நீங்க எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க. அடுத்து இன்னும் ஒண்ணு, சாப்பாடு பந்தி பரிமாறுறீங்க, சோறு இருக்கு, கூட்டு இருக்கு, காய் இருக்கு, பருப்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, நீங்க எதுக்கு இங்க ஊறுகாய தேடுறீங்க. ஊறுகாதாங்க அந்த 1% எது சீரழிக்கிறது. 100 பாடல்கள் 99 பாடல்கள் நல்ல கண்ண பாடுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது தர்மனும் துரியோதனும் நகர்வலம் போனாங்களாம். கண்ணு போயிட்டு வந்து கேட்கணா, தர்மன்ட்ட கேட்டாங்களா, எல்லாருமே நல்லவங்க நாங்களாம், துரியோதன எல்லாமே மோசமானவங்களாங்க. இப்ப இதுல என்ன தெரியுமா, சீரழிக்கிறதுல சொல்றாரு உள்ள துரியோதன மாதிரி நீங்க எல்லாமே கெட்டவன் நினைக்க, அப்படி நினைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடத்தை நீங்க இந்த வைரம் படத்துல சொன்னதெல்லாம் ஒரு பாட்டு தான் எல்லாத்துல இருக்கு, மீதி 10 பாட்டு. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்கதன் புகழ், பஞ்சய மதுரம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா பாடினீங்க. ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப அழகான
முத்து முத்தான பாடல்களை தேர்வு செஞ்சு பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஐயா. உங்களுடைய இந்த உரையும் உங்களுடைய இந்த பாடல் தேர்வுகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நடுவரம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய ஐயாவினுடைய இந்த வாதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஐயா வணக்கங்க ஐயா. நீங்க ஏற்கனவே பாடி கலக்குவிய, இன்னைக்கு அதை விட 3 மடங்கு கலக்கிட்டிய. ரொம்ப அருமையான பாடல் தேர்வு. அதாவது எத்தனையோ பாடல்கள் இருக்கும்போது ஊருகா மாதிரி இருக்கிறத அந்த பாடல்களை ஏங்க நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதே போல ஆரம்பிக்கும் போதே ஒன்றியங்கள் ஜாதியே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாரும் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டை கொடுத்து நாட்டுப்பற்றை அப்படியே ரத்தத்துல பாய்ச்சி அருமையா அடுத்தடுத்து பாடல்களை கொண்டு வந்தீங்க. அந்த காலத்து பாட்டு மட்டும் இல்ல, புது பாட்டுலயே இருக்கு. அப்படின்னு மானூத்து மந்தையில மான்குட்டி பெத்த மயிலே அப்படின்னு பொட்ட புள்ள பிறந்ததுன்னு ஒளிகாட்டு பூ மயிலேன்ட்டு அருமையா அந்த பாட்டையும் பாடினீங்க. தத்துவம் இருக்கு, காதல் பாட்டு இருக்கு, அதுக்கடுத்து என்னென்னலாம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது 99% நல்ல பாட்டு இருக்கும்போது நீங்க 1% எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுவான ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை மிகுந்த பாடல்கள் எல்லாம் எத்தனை இருக்கு. அதை விட இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பாடல்கள்லாம் எத்தனை இருக்கிறது என்று அழகாக தன்னுடைய குரலால் அனைவரையும் கட்டி போட்டு அருமையான உங்களுடைய வாதத்தை முன்வைத்தீர்கள் ஐயா. உங்களை வணங்குகிறேன். நிகழ்ந்த மகிழ்வும் பாராட்டும் ஐயா.